ஸோ நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன், முக்கியமான டேட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ நீட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கான முக்கியமான டேட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் அந்த தகவலை பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த தகவல் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலோ, இல்லை நீட்டுக்கு வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலியில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி தகவலுக்கு போகலாம். ஸோ நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும், இம்பார்ட்டன்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு ஆல்ரெடி சேனலில் வீடியோ இருக்குது, அந்த வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் அலௌடாக இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ், அவங்க எப்போ ரிசல்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போக வேண்டிய வெப்சைட் வந்து mcc.nic.in. இந்த வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் போகணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து August 20th August 25th நைட் 11:55 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் தான் இந்த விண்டோ ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கலாம். சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கறதுக்கான டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா August 21st and 22nd. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு 20th ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 21st 22nd வந்து நீங்கள் சீட், அதாவது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் சீட் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அந்த 2 நாள் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ 20th and 22nd நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அண்ட் August 25th and 26th பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது சீட் அலோகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். 25th and 26th 2 நாட்கள் நடக்கும். அதுக்கப்புறம் August 27th வந்து அந்த ரிசல்ட், கவுன்சிலிங்கான ரிசல்ட், யாருக்கு என்னென்ன எங்கெங்கே கிடச்சிது, என்னென்ன சீட் வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிற ரிசல்ட் வந்து August 27th வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கான சீட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது இந்த காலேஜில் உங்களுக்கு இந்த சீட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா August 28th September 1st அந்த எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்க வேண்டிய அவசியம். முக்கியமாக ஃபீஸும் பே பண்ணிடணும். ஸோ நீங்கள் September 1st அதாவது 27th வந்து August 27th வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ 28th September 1st அந்த காலேஜுக்கு போயிட்டு உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் September 1st அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கல அப்படின்னா அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு அந்த சீட்டை ஓப்பன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த செகண்ட் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா September 6th September 9th வரைக்கும் இருக்கும். எப்படி வந்து ஃபஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோமோ, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதாவது August 21st 22nd ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களே, அதே மாதிரி செகண்ட் ரவுண்டுக்கு வந்து, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் கன்ஃபார்ம் ஆகிட்டும் சீட்டை வந்து ஆக்குபை பண்ணலை, இல்லை ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சில சீட்ஸ் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட். ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா September 6 to 9 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அகைன் வந்து நடக்கும். அதே மாதிரி இது இப்போ எப்படி நடந்துச்சோ, அதே ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ப்ராசஸ் தான் செகண்ட் ரவுண்ட்லேயும் இருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயும் ஃபில் ஆகாத சீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வைப்பாங்க. ஸோ அந்த மாப் அப் ரவுண்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து September 18th அப்புறம் தான் வந்து வெளியிடப்படும். அதாவது September 18th தான் மாப் அப் ரவுண்டில் வந்து என்னென்ன சீட்ஸ் எல்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா என்னென்ன சீட்ஸ்லாம் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது வந்து September 18th அப்புறம் தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளியிடப்படும். அண்ட் அந்த மாப் அப் ரவுண்டுக்கு சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து September 24th 27th noon வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். மாப் அப் ரவுண்டில் வந்து சப்போஸ் நீங்கள் சீட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டேஸ். சப்போஸ் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமில் வந்து நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணணும், அட்மிஷன் போட்டுக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து செட் ஆஃப் ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ். ஸோ அந்த டேட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே, கிளியர் பண்ணிட்டோன்னே அப்படியே சந்தோஷத்தில் விட்டுறாதீங்க. இந்த முக்கியமான டேட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அண்ட் ரொம்ப முக்கியமாக கவுன்சிலிங்கில் சப்போஸ் உங்களுக்கான சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போய் இமீடியட்டாக நான் சொன்ன அந்த டேட்ஸ்க்குள்ளே அந்த பர்டிகுலர் காலேஜில் அட்மிஷன் போட்டு உங்களுடைய சீட்டை உறுதிப்படுத்திக்க வேண்டும். அப்படி இல்லைனா செகண்ட் ரவுண்டுக்கு அந்த சீட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த தகவல் வேறு யாருக்காவது தேவைப்படும், உங்கள் சரௌண்டிங்கில் யாருக்காவது தேவைப்படும்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ என்னோட டெலிகிராம் சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. கையோட ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.